அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 26/12/2021 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 11ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:26. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 4:08 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை பூரம், பின்பு உத்திரம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன் மற்றும் புதன், மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் இன்றைய தினம் செவ்வாயும் கேதுவும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளனர். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இப்பொழுது மலை போல் கவலைகள் வந்தாலும், பிரச்சனைகள் மலை போல் வந்தாலும் அது பனி போல விலகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்று அமையப்பெறும். இன்றைய தினம் காலை நேரத்திலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை மிகவும் சௌகரியமாக வாங்கும் நிலையில் உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய நாளாக அமையும். பண வரவுகள் போதுமான அளவு இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் சிக்கனத்தை கடைபிடிப்பது உங்களது நிதி நிலைமையை இன்னும் மேம்படுத்த உதவிகரமாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். எனவே மற்றவர்களின் அட்டென்ஷனை பெற நீங்கள் விரும்பினால் அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் சற்று அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அவர் சற்று எரிந்து விழுவதால் உங்களுக்கு சற்று மனதில் அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் பெற்றோருடனும் இன்றைய தினம் வீண் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களது தாயுடன் உங்களுக்கு இன்றைய தினம் வீண் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது நீங்கிவிடும் என்றாலும் நீங்கள் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை உண்டு. ஆனாலும் இன்றைய தினம் வணிகம் செய்பவர்கள் வணிகத்தை விட தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் செய்ய விரும்புவார்கள். இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு பாசத்தையும் மேம்படுத்த இன்றைய தினம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் உதவிகரமாக அமையும். நீங்கள் நேரத்தை உங்களது குடும்பத்துடன் செலவிடுவது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த உறுதுணையாக அமையும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவலைகள் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உங்களது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னவென்றால் அது உங்களது குழந்தைகளை நல்வழியில் அழைத்துச் செல்வது என்பதை இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் அந்த உண்மையை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது உடன் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் மேம்படுவதால் எந்தவிதமான நிதி சிக்கலும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக வாய்ப்பாக இன்றைய தினம் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். எனவே சேமிப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வருங்காலத்தை
சேவ் செய்ய உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. மேலும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் மற்றும் சில்வர் கலர். இன்றைய தினம் நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அந்த நினைவிற்கு செயல் வடிவம் கொடுத்து சிறப்பாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுவதால் நீங்கள் உங்களது காரியங்களை முறையாக திட்டமிட்டு நேர மேலாண்மையுடன் சிறப்பாக உங்களது தன்னம்பிக்கையுடன் நீங்கள் ஈடுபடும் பொழுது அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை ஈட்ட முடியும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கக்கூடிய, உங்களது கனவுகள் நிறைவேறக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப்பெறுவீர்கள். நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை தருவதாக அமையும். பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலையில் காணப்பட்டாலும் வரவுகளுக்கு ஏற்ப செலவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்டு நிதி நிலைமையை சரிசமமாக வைத்திட உதவும். இருப்பினும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நெருங்கியவர்கள், உடனிருப்பவர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை பற்றிய நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளை நீங்கள் வழிநடத்திச் செல்வது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாக உணர்வீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சிறிது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உங்களுக்கு கவலைகள் ஏற்படுத்தக்கூடும். ஆனாலும் நீங்கள் அதை இன்று சமாளித்து விடுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்த பிளானில் சிறு சிறு மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இருப்பினும் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தன்னம்பிக்கையுடன் நேர மேலாண்மையுடன் மேற்கொண்டால் அனைத்து காரியங்களிலும் சிறப்பான ஒரு நல்ல வெற்றிகளை ஈட்டி லாபகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதற்கான ஒரு சரியான திட்டமிடலையும் தன்னம்பிக்கையுடன் உழைப்பையும் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் நமது கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரத்தை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை நீங்கள் தவறவிட வாய்ப்புகள் உண்டு. எனவே மீண்டும் நமது வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you friends. Have a wonderful day.